ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மோட்டோ டிவி. மோட்டோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15/7/2025 கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் நம்பர்ஸ் பார்க்குறோம். இந்த கேரளா லாட்டரியில் கெஸ்ஸிங் நம்பர்ஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீசக்தி லாட்டரியில் SS 476வது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்தி ஆரம்பிச்சுட்டு 476 5 குழுக்கள் முடிஞ்சு 76 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம அந்த ஸ்ரீசக்தி லாட்டரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 2 டிஜிட் நம்பர் 3 டிஜிட் நம்பர் நம்ம பார்க்க போகிறோம். 2 and 3. ஸோ நம்ம இதில் 2 and 3 நம்ம நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேன் இன்றைக்கின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி 14/7/2025 ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா பயங்கரமான ஃபேன்சி நம்பர் அடிச்சிருக்காங்க. 220046, அதாவது 046 தான் 3 டிஜிட் நம்பரில். நம்ம இந்த 046 பேஸ் பண்ணி நம்ம என்ன கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு க்ளூ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 டிஜிட் நம்பரோட கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது காருண்யா லாட்ரி, காருண்யா ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்ரீசக்தி லாட்ரி, இந்த 3 மட்டும்தான் ரிசல்ட் மாற்றாமல் வச்சுருக்காங்க. அதாவது ட்ரான் நம்பர் மாற்றாமல் வச்சுருக்காங்க. இந்த ட்ரான் நம்பரை பேஸ் பண்ணி தாங்க இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா 4ம் 6ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாகவே போர்டில் SS 476வது குழுக்கள். இதில் 4ம் இருக்குது 6ம் இருக்குது. ஸோ இந்த நம்பர் எடுத்து எங்கே செஞ்சுருக்காங்கன்னா இங்கே வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ இதுதான் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி 3 டிஜிட் நம்பரோடது காருண்யா ப்ளஸோ இல்லை காருண்யாவோ இல்லை ஸ்ரீசக்தியோ வந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரான் நம்பரையும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% சான்சஸ் இருக்குது. நம்ம அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். 4ம் 6 வந்து 4ம் 0 வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். 6 வந்து நிறைய இடத்துல ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டாச்சு. ஸோ அது நம்மளோட கேர்லெஸ் மிஸ்டேக் தான். இருந்தாலும் நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் பெஸ்ட்டு கமெண்ட்ஸில் என்ன கெஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்குங்கிறனால சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு நான் என்ன கெஸ் கொடுத்துருக்குறேன் ரிசல்ட் பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 46 தான் ரிசல்ட் வந்துருக்குங்க. 046. இந்த 046 பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பி போர்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் 4 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 6 வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம், மற்ற எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணல. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 286. இந்த 286 பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கோம். 6 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 286 யாரும் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சி நம்பர் கேரண்டி நம்பர் 100% கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை கனெக்ட் பண்ணியிருந்தா இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 46. அப்போ பிசியும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வின் ஆகிருந்துருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கெஸ் தான் நம்ம கொடுத்துட்டு நினச்சிருக்கோம். நீங்கள் என்ன கெஸ் கொடுத்துருக்கீங்க, எப்படி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 6 தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நியரஸ்ட்டு 286 சி போர்டு அழகாக வின் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 045 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வச்சுருக்கோம். ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் மிஸ்டேக். இந்த நம்பர் வந்து இங்கே எடுத்துருந்தோன்னா 100% தட்டியிருக்கலாங்க. எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் நியரஸ்ட்டு கெஸ்ஸிங்கில் விட்டு போச்சு. இருந்தாலும் ஏபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பாஸ் அடித்து கொடுத்துருக்கோம். எந்த ஒரு மாற்றம் இல்லை, 100% கொடுத்துருக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இதில் நான் ஒர்க் அவுட் பண்ண எனக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுங்க. நண்பர்கள் கூட நிறைய பேர் எஸ்ன்னு கொடுத்துருக்குறீங்க. அது நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ரிசல்ட்டை பார்த்தாச்சு. நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க ரிசல்ட்டில் பார்த்துடலாம். இதில் அபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் போர்டில் கொடுத்துருக்காரு. சரவணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 ஆல் போர்டில் கொடுத்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. தஞ்சாவூர் பாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக 46 சூப்பருங்க, வேறு லெவல். 4 6 546 கொடுத்துருக்காருங்க. 46 வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆல் போர்ட்லேயும் 6 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிசியும் விண்ணடிச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நன்றிங்க. அடுத்து பாபேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா 436 கொடுத்துருக்காருங்க. 6 வந்து பார்த்திங்கன்னா 6 4 போர்டில் யூஸ் பண்ணியிருக்காரு. சூப்பராக பாஸ் ஆகி 406 இருந்தால் 100% பாஸ் ஆகியிருந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 0 காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. 630 கொடுத்துட்டு 640 இருந்தால் 100% வின் ஆயிருக்கும் பாக்ஸ் நம்பர். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 சி போர்டு கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு. நிவாஸ் கேமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 4 காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க. சூப்பர் தான். அதே மாதிரி ரகுநாதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 935 கொடுத்துருக்கார். முருகன் வந்து பார்த்தீங்கன்னா 246, இவரும் வந்து பார்த்தீங்கன்னா 246 கொடுத்துருக்காருங்க. 100% பிசி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. உண்மையாலுமே சூப்பர். சகாதேவன் வந்து பார்த்தீங்கன்னா 71 66 அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு. விஜயகுமார் 1182 கொடுத்துருக்காருங்க.
பூபாலன் வந்து பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துருக்கார். ரிஜேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 932 275 0 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஏ போர்டில் வின் அடிச்சு கொடுத்துருக்கார். ஹரிராம் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா 143 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் வின் அடிச்சு கொடுத்துருக்கார். அடுத்து சக்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கார். தரணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 கொடுத்துருக்கார். செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் 8 கொடுத்துருந்துருக்காரு. நல்ல சூப்பர் தான். அதே மாதிரி பிச்சையா ரவி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் 406 சூப்பராக கெஸ் கொடுத்துருக்காரு. பாக்ஸ் நம்பர் 10% 100% தட்டியிருக்காருங்க. உன்னாலுமே அருமை. தேங்க்ஸ் நண்பா. இவரை யூஸ் பண்ணி யாராவது நம்பர் போட்டிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுங்க. மைதீன் வந்து பார்த்தீங்கன்னா 2373 கொடுத்துருக்காருங்க. ராமூர்த்தி வந்து 738 கொடுத்துருக்கார். பாபு வந்து பார்த்தீங்கன்னா 613 6 போர்டில் இருக்குது. அதே மாதிரி ராமசாமி வந்து பார்த்தீங்கன்னா 04ஓட காம்பினேஷன் நம்ம கொடுத்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காரு. ஒரு ஃப்ராக்ஷனில் விட்டுட்டாருங்க. 04 ஏபி சூப்பராக வின் ஆகிருக்குங்க. தேங்க்ஸ் நண்பா. சங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 6 கொடுத்து 6 ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு. துரைசாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 905 0 காம்பினேஷனில் இருக்குது. அடுத்து கமல் பாஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 256 கொடுத்துருக்காரு. 6 கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு. சி போர்டு வின் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 0 ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அடுத்து தங்கராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 06 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி போர்டு சூப்பராக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. அருமையான கெஸ்ஸிங் கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் நண்பா. அடுத்து கே ஆறுமுகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 624 6 4ஓட காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. ஆல் போர்டில் 6 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து திருப்பதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 04 ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. உண்மையிலுமே அருமை. அடுத்து செட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 06 106 கொடுத்துருக்காருங்க. 406 தான் சூப்பராக பாக்ஸ் நம்பர் உண்டாயிருந்தது. அதனால 06 கொடுத்துருக்காரு. ஏசி சூப்பராக வின் அடிச்சு கொடுத்துருக்காரு. சி கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம். அடுத்து ஸ்ரீதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. உண்மையிலுமே அருமை. தேங்க்ஸ் நண்பா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 04ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க. உண்மையிலுமே அருமை. பாலமுருகன் வந்து 912 கொடுத்துருக்காரு. மகாராஜா வந்து பார்த்தீங்கன்னா 855 மௌனி வந்து பார்த்தீங்கன்னா 564 கொடுத்துருக்காருங்க. 564 6 4 காம்பினேஷன் போர்டில் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. மீனாட்சி வந்து பார்த்தீங்கன்னா 555 மீரா மொஹிதீன் வந்து பார்த்தீங்கன்னா 607 கொடுத்துருக்காரு. 604 இருந்தால் செம்ம நம்பராக இருந்திருக்கும். இதனால் 6 0 வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜமால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 045 கொடுத்துருக்காரு. நம்மள மாதிரியே கொடுத்துருக்காருங்க. 045 046 இருந்தால் 10% வினாயிருக்கும். இருந்தாலும் ஃப்ராக்ஷன் மிஸ்டேக் தான். ஏபி பாஸ் ஆகிருக்கு. சூப்பர் நண்பா. தேங்க்ஸ் நண்பா. அடுத்து நட்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 655 6 வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பாஸ் ஆகிருக்கு போர்டில். விமல் வந்து 7 கொடுத்துருக்கு. 687 6 பாஸ் ஆகிருக்கு. டிடிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 0 0 4 கொடுத்துருக்காரு. 4 0 வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் பாஸ் ஆகிருக்குங்க. நல்ல அருமை. தேங்க்ஸ் நண்பா. அடுத்து ஜுங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 646 கொடுத்துருக்காருங்க. வேறு லெவல். உண்மையாலுமே அவரும் பிசி வின் அடிச்சு கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிசி வின் அடிச்சு கொடுத்ததில் சந்துரு வந்து பார்த்தீங்கன்னா 546 பிசி சூப்பராக வின் ஆகிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தல ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 742 அவரும் 6 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா 95 கொடுத்துருக்காருங்க. பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 கொடுத்துருக்கார். கார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா 637 6 பாஸ் ஆகிருக்கு. பாலு வந்து பார்த்தீங்கன்னா 2744 4 வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். வினோத் வந்து பார்த்தீங்கன்னா 88 கொடுத்துருக்காரு. ஃபரகத்தலி வந்து பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருக்காரு. சிவக்குட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. தனபால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 639 6 போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து ராஜா வந்து பார்த்தீங்கன்னா 5 1 கொடுத்துருக்காருங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 2 கிட்டத்தட்ட இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் 3 கிட்டத்தட்ட 4 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி நம்பர் சூப்பராக வின் அடிச்சு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 4 நம்பர்ஸ், அதாவது 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பிசி கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி ஏபி கேரண்டி நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் 5 பேர் பக்கமாக ஏபி நம்பரும் கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே அருமை, உண்மையாலுமே சூப்பர். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸை பார்த்து யாராவது யூஸ்ஃபுல் ஆனீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் எஸ்ன்னு போடுங்க. நமக்கும் பூஸ்டப்பாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம நண்பர்களுக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்குங்க. கமெண்ட் போடுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல நல்ல கமெண்ட் போட முடியும் அப்படிங்கிறதுக்காக மறக்காமல் கமெண்ட் கொடுத்துருங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீசக்தி லாட்ரியில் என்ன வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, ஏபிசி நம்பர்ஸ். இந்த ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 6, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 7 1, சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 8 வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க என்னோடய கணக்கு வழக்குங்க. உங்களோட கணக்கு வழக்கில் இந்த நம்பர் இருந்தாலும் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சப்போர்ட் நம்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சப்போர்ட் நம்பரை 5 கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இன்றைக்கி போர்டில் 5 வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் 5 மேலே ஒரு ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க.
மறக்க வேண்டாம். இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம 3 டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸ் ஏபிசி மிக்சிங் நம்பர்ஸ் நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 472, 618, 876, 142, 571, 285, 950, 342, 418, 620. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எண்டு வித் 6 இருக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இது போன வாரம் ரிசல்ட்டையும் சேர்த்து பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். 6 எண்டாயிருக்கு. இந்த 6 எண்டாயிருக்குனால வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 6 ரிப்பீட்டடாக வரதுக்குண்டான வாய்ப்பும், 0 வரதுக்குண்டான வாய்ப்பும், 5 வரதுக்குண்டான வாய்ப்பும், 2 வரதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் இந்த 4 நம்பருக்குள்ளே சீபோர்டு எண்டாயிருக்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நம்பரில் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பர் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா 472 ஃபஸ்ட் இஸ் த பெஸ்ட்டு. ஃபஸ்ட் நம்பரே செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் 472. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 5 நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் பாக்ஸாக எடுத்துக்கோங்க, நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பரை மறக்காமல் கமெண்டில் கொடுத்துருங்க, நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படும், மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்டில் இன்றைக்கி மேக்ஸிமம் ப்ரிஃபரபிளி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1க்கும் 5க்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ 1, 5 இந்த 2 நம்பரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் ஃபோக்கஸில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர் நம்பர் பேஸ் பண்ணி இன்றைக்கி 15/7/2025 தேதிப்படி வந்து பார்த்திங்கன்னா 697ங்கிற ஒரு நம்பர், 157ங்கிற ஒரு நம்பர், 568ங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கனாக்க 7 எண்டாகிற நம்பருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 6 வந்து அடுத்த நம்பர் நிற்கணும்னா 7 வரதுக்குண்டான வாய்ப்பும், 8 வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் 568 வந்து பார்த்திங்கன்னா என்னோட கால்குலேஷன் படி இம்பார்ட்டன்ட் நம்பரை கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த இம்பார்ட்டனாக இருந்தால் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க. அப்போ ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 472 கொடுத்துருக்கோம், 876 கொடுத்துருக்கோம், 285 கொடுத்துருக்கோம், 342 கொடுத்துருக்கோம், தென் வந்து பார்த்திங்கன்னா 620 கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேலண்டர் கேஸ் பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா 568 நம்பர் கொடுத்துருக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 நம்பர் பேஸ் பண்ணி ரிசல்ட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் போர்டில் வந்து பார்த்திங்க அவனை முன்னாடி சொன்ன மாதிரி 0, 2, 5, 6ங்கிற நம்பர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கோம். அது விட்டால் 8ங்கிற நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர் தான், 2 வந்து மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி ரிசல்ட் வரும் கண்டிப்பாங்க. அதில் 365 வரலாம், 482 வரலாம். இங்கேயும் 2 முடியுது, இங்கே 5 முடியுதுங்க. அதே மாதிரி 265, 208 வரதுக்கு உண்டான வாய்ப்பும், 426, 778 வரதுக்குன்னா சான்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த சைடில் இருந்து கிராஸ் பண்ணி வந்தாலும் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எண்டாகிறது 8, 6, 2, 5, 0 இந்த 5 நம்பரோட கேட்டகரி. ஏன்னா இந்த நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்ட்டே ஆகாது, கண்டிப்பாக கேரண்டி கிடச்சிரும் அப்படிங்கிற விஷயத்துக்காக கான்ஃபிடெண்ட்டாக எடுத்து சொல்கிற நம்பர் இந்த நம்பர். ஸோ இந்த நம்பர் பேஸ் பண்ணி கண்டிப்பாக ரிசல்ட் வரும், மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் யூஸ் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஏபி, பிசி, ஏசி 2 டிஜிட் நம்பர். இந்த 2 டிஜிட் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிறது 47, 34, 41, 57. இதில் வந்து பார்த்திங்கன்னா 7ஓட காம்பினேஷன் ரொம்ப சான்ஸ் இருக்குது. அடுத்து 3, 4ஓட காம்பினேஷன். அடுத்து இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7, 6ஓட காம்பினேஷன், 5, 0ஓட காம்பினேஷன் அதிகம் சான்ஸ் இருக்குது. 76, 85, 50, 18ங்கிறது பிசி போர்டுக்கு. அதே மாதிரி ஏசி போர்டில் வந்து பார்த்திங்கனாக்கா 1, 2, 2, 5க்கு அதிக சான்ஸ் இருக்குது. 12, 60, 25, 68க்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க, நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி என்னோட கணக்கு வழக்கில் இல்லாத நம்பர் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும், அந்த நம்பரை மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க. நம்மளோட நண்பர்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். இந்நாள் பொன்னாளாக என்னைய வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனல் மாணிக் விஷன் ஒரு சேனல் இருக்குது, மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு வாங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டுமாரோ ஆன்வர்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ வரும். அதாவது 15ஆம் தேதி வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு அப்லோட் ஆகும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 டிஜிட் வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கும். ஸோ அதனால் 4 டிஜிட் வீடியோக்கு வாங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே, சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்நாள் பொன்னாளாக இணைய வாழ்த்துக்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பில் மோத்தோ டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.